தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க எனது பெற்றோர்களே, அறிவில் சிறந்த ஆண்டோர் பெருமக்களே, இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வெறியோடும் முனைப்போடும் அரும்பாடாற்றிய என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். ஓசோ சொன்னதுதான், இரு கைகள் நிறைய விதைகள், நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும் என்று. நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாகவே கருது என்கிறார்கள். நாம் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு பக்கம் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. அன்று நான் ஒருவன் விதைத்தேன், இன்று 1000 பேர் கூடி விதைக்கிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு விடுதலை பயிர் முளைத்து வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள் எவ்வளவோ பேசிட்டேன், அதுக்குள்ள நீங்க உங்க இதயத்தில் வராத இரக்கம், பரிவு, கருணை, மாறுதல் இந்த 2 நிமிடம் பேசியா வந்து வரப்போகுது. அவள் எனக்கு பின்னாடி வந்த என் தங்கை தானே, இன்னும் நீண்ட தூர பயணம் இருக்கிறது, பழகிக் கொள்வாள். இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி சொன்னவன் நம்ம சின்னம்மா, நம்ம அம்மா, நம்ம அக்கா தான். அதனால எனக்குலாம் எந்த வருத்தமும் மக்களிடத்தில் இல்லை. எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள், அந்த கட்சிகள் மேலே இருக்கிற கோபம் என் மக்கள் மேலே எனக்கு பரிதாபம், வருத்தம் தான், கோபமே கிடையாது. பாவமாக இருக்கும், பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன், மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க. அது குறிப்பாக என் முன்னாடி சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மக்களில் இருந்து தான் நீனும் வந்திருக்கேன், நானும் வந்திருக்கேன். எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை, ஏன் ஆத்தாளப்பன் தான், ஏன் சித்தப்பன் பெரியப்பன், ஏன் மாமச்சனம் தான். கற்பிக்க ஆள் இல்லை. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமா போகாம மெதுவா வருதுன்னா, நான் கருப்பா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், பார்க்க கரடுமுடா காட்டா மாதிரி இருக்கான். நானே கொஞ்சம் உயரமா வெள்ளையா, இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு எதாவது பேசிட்டு இருக்கிறீங்களா, அதோ இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல இருக்கு, இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு. எங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், டே கருப்பா இருக்கிற கலம்புல இருந்தாண்டா அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது, தயவு செய்து எங்களை நம்புங்கடான்னு விட்டு தான் பிடிக்கணும். பொறுமை மிக அவசியம், பொறுமை மிக அவசியம். என் உடன் பிறந்தவர்களே, என் தங்கைகளே, தம்பிகளே, என் அன்பு பெற்றோர்களே, ஒரு கத்தரிக்காய், தக்காளி, ஒரு கொத்தவரங்காய், புடலங்காய், அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ 3 மாதம் குறைஞ்சது காத்திருக்க, குறைஞ்சது 60 நாள். ஒரு கொள்கையை விதைச்சு அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு 60 ஆண்டு கால குப்பையை நீ 5 ஆண்டுகளை கூட்டி எழணும்னா எத்தனை பொக்லைன்னு வச்சாலும் சரி வராது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காலம் எடுக்கும். உலகம் முழுமைக்கு மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு. மாறும், ஒரே நாள் இல்லை.
ஒரே நாள்ல மாறும். நான் மாறியது போல, நீங்கள் மாறியது போல, ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல். அவ்வளவுதான். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். நீ மண்ணை வென்று ஆள வேண்டுமா? முதலில் மக்களின் மனதை வெல்லணும். இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும், எடுத்து சொல்லணும். இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம். நான் கூட என்னுடைய அலைபேசியில் வச்சு இந்த எல்லாரும் படிக்கிட்டு இருக்கு. காடுகளில், அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல. வெட்டி வீழ்த்துற கோடாரி, அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல, கைப்பிடி, அது மரத்தால் ஆனது. அந்த கோடாரி போய் மரங்கள்கிட்ட பேசுது, நானும் உங்கள் தான், இந்த பாரு. அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கள் தான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள், இந்த இந்திய கட்சிகள், நானும் உங்கள் தான், நானும் உங்கள் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான். வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளால் செய்ய முடியுது. அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். சோர்ந்துறாதீங்க. நேற்று சொன்னதா அண்ணன், நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா, தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா, வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன? நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். தோல்வியே சொல்லிடுச்சு, என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை, அப்படி செய்தியே இல்லை. வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும். ஏறக்குறைய உங்கள் இதயம் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டது. இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும். பசியோடு இருந்தவனுக்கு வறுமை தெரியுது இல்லை, பசியின் அருமை தெரியுது இல்லை, பசினா என்னன்னு தெரியுது இல்லை. அதனாலதான் நம்ம கத்துறோம். நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட முதலமைச்சர் வீட்டில இருந்து வந்தவங்களா, இல்ல அமைச்சர் வீட்டில இருந்து வாரிசா வந்தவங்க இல்ல. இல்ல உங்களுக்கு தெரியுமா, பசும்பன் படத்துக்கு கதை பேசணும், காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தளம் பார்க்க நானும் எங்கள் அப்பா போயிட்டு இருக்கோம். ஒரு அடர்ந்த பணங்காட்டில் இறண்ட மகனே சிறுநீர் கழிச்சிட்டு போகலான்னு இறங்கி காரை அப்படி இதாப்பா என் ஊருன்னு ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலேயே வந்தார். என்ன பண்ணேன், இந்த ஊரில் பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுகிறேன், நீ நம்ப முடியலடாமா. என்ன பண்ண, இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன். என்னடா பண்ண, பசிப்பா, வறுமைப்பா, ஏழ்மைப்பா, கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தையர்களின் சொந்தங்களின் உறவுகள் பார்க்கும்போதெல்லாம் இனம் தெரியாத வெறி வருதுல்ல, அந்த வலி வாய் வெளியே வருகிற மொழியாக மாறுகிறது. யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும், இதை பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோபமா பேசுகிறார், இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய் வெளியே வந்து விழுங்குறாங்க. அப்படிதான் விழுகுது. ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறோம். எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்கார்ந்து கேட்க முடியாது. ரொம்ப கண்ணியத்தோட பேசு. ஏன்னா எங்கள் தலைவன் அப்படி. நீங்கள் எங்களை சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்து விட முடியும், இவர்களுக்கு ஒரு பின்புலம் அப்படின்னு நினைக்காதீங்க. தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூனி குருவீர்கள், வெட்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெட்கப்படுவீர்கள். வெட்கப்படுவீர்கள். நான் உயிரை கொடுத்து நேச்சு நிற்பேன். நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படிச்சு கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவாலி பையில கட்டிட்டு வந்து அவள் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான். நேச்ச நான் என் மனைவியை கூட்டிகிட்டு போவேன். அவள் வசதியாக இருப்பாள், நல்லா இருப்பா, குடும்பம் நல்லா இருக்கும். என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வெக்கி தலைகுனிவார்கள். உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே, ஒரு தவறும் செய்யவில்லையே. உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள்
உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. தட்டுங்கள். பிரிட்டனில் என்ன, அமெரிக்காவில் என்ன, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில் என்ன, எப்படி தென்கொரியா கல்வியில எப்படி, சிங்கப்பூர் எப்படி, ஒரு சின்ன நாடு. அங்கே மழை நீர் எப்படி, கழிவு நீர் எப்படி, தனித்தனி காவாய். இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதிலில்லை. கள்ளச்சாராயம் முடிச்சு பல மரணம், அதே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம், அறியப்பட்ட தலைவன். பொண்ணா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சி. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது, கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லை நான் ஒன்று சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசிய இனத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பத்தி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பத்தி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பத்தி கவலையே கிடையாது. எதை பத்தி கொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட பெரிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியுமில்ல? திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற, சீமானுக்கு அங்க போய் ராமதாச பாரு, ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்களை போய் பேச்சுக்கிற. உலகில் எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்காங்க? ஹூஆரியுனா என்னடா சொல்வேன்? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில், எப்ப? அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்? எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய்? உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவெல்லாம் மனித நேயவாதிகள். நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டவனெல்லாம் வாடினேன், வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன். அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயன். உலகத்துல எத்தனை இனங்களடா? எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கு என்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே? தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள், பறவைகள் கூட இருக்கு. முருகன் எடுத்துக்கடா, பாம்பு, மயில், சேவல். ஏன்? முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கிதான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம், எல்லாத்துக்கும். பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் ஜாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா? ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை,
காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய், யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தா நீ செத்துருவாய். இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதுதான் உயிரியல். இதை தாண்டி அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது. இதை கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு. எவன்டா மதத்தை வச்சு கதைப்படுறேன்? அரேபியால வாழ்கிறவன் இஸ்லாம், பாகிஸ்தான்ல இருக்கிறவன் இஸ்லாம், இங்க இருக்கிற நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன்டா. ஓர் இறையை ஏற்று நபி வழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒழிய அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதான்டா என் அடையாளம். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிற. அவன் கிறிஸ்தவன், அவன் பிரிட்டன். அவன் பிரிட்டன் கூட கிடையாது, அவன் இங்கிலீஷ், அவன் பிரெஞ்சு, அவன் டச்சு, அவன் ஜெர்மன், நான் தமிழன். இதான் அடையாளம். ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம். ஏன் இத்தனை நாடு? எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி? எதற்காக? ஏன்னா மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள். நீ அப்படியா இருக்க? நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க. பறையரா நம்ம இனத்தானா, படையாச்சியா நம்ம இனத்தானா, கவர்னரா நம்ம இனத்தானா, தேவரா நம்ம இனத்தானா? அது ஐயோ, அது இனம் அல்ல, அது குடி அடையாளங்கள். அது அல்ல. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம். இதான் உலக வரையறை. இது என்னைக்கு கத்துக்கிற போற? எப்ப படிக்க போற? யார் உனக்கு சொல்லி தருவா? சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்ட பெறுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான். தமிழின ஓர்மைக்கு நிற்கிற பிரபாகரன் மகன் தான் இதை பேச முடியும். இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்டன்னா போடலையா என்ன? ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை. நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும். வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான்னு உனக்கு புரியல, திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன், கீழே என் குரலை தூக்கி போடுறான். நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. மதம் உன் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன், கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாமா மாறுவேன். இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லிம் திருமணம் பண்ணிக்க முடியும். இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும். நடக்குது. மாறிக்கொள்ள முடியும், மாறிக்கொள்ள முடியும். என் தம்பி அவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்க சிறுபான்மைன்னு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது. பல சிறுபான்மை, மூளையில சிறுபான்மை, அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை. இது இன சிறுபான்மை கிடையாது. யாரா சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? நேத்து என் தம்பி அபு அவனை திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து. 5 நிமிஷம் கழிச்சு அவன் இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு. சிறுபான்மைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா இளையராஜா இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் தம்பி வம்சங்கராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிறுபான்மைங்க. அப்பன் பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை. இவங்களை எந்த செருப்பை வச்சு அடிக்கலாம்? நீ சொல்லு, நீ சொல்லு. என் அருமை சகோதரன் ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மைங்க. சொந்த அக்கா என் தம்பி இருக்காங்க ஜிவி பிரகாஷ், இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் மருமையும் பெரும்பான்மை, நீ சிறுபான்மைங்க. ஏன்னா எந்த நூற்றாண்டையும் நீங்க திருந்த மாட்டீங்க. என்ன ஒரு அறிவு இல்லை? மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கணக்கிடுகிறாய்? மொழியை வைத்து தான் மனோட அளவு. அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியை நம்ம மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது? மொழி, இனம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். விக்கிரவாண்டியில கேட்கிறது, விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன். சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா?
இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழக்கூடிய நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். அவன் கேட்கிறானடா, எப்போது வந்தான் உங்கள் முருகன், எப்போது வந்தான் உங்கள் சிவன், எப்போது வந்தான் உங்கள் மாயவன்? அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் தமிழன். எங்கிலிருந்தா வந்தா? முருகனே தமிழை கண்டுபிடிச்சு தமிழ் குடியை படைக்கல. அவன் தமிழினத்தில் பிறந்தான், அதன் இனத்தின் தலைவனானான், அவனால் இறைவனானான். அப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளல் குறை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், தந்த தமிழ்றான். நீ முருகனுங்கிற அவைக்கு அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம்னா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். எங்க 1, 2 என்று வரிசைப்படுத்த பாடணும். ஒன்றானவன் அவ பாடுறா. நக்கீரன் தமிழோடு நக்கீரா உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்னு சிவபெருமான் சொல்றான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாத கண்டது மொழி ஒன்று செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. நீ தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் படிச்சிருக்க போற. நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாங்க. இல்லைன்னா எல்லா ஆசிரியர்களையும் பச்சை மட்டை கொடுத்துருப்பேன், பிச்சு விட்டுருவேன். நீ அப்ப சொல்லு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு, தமிழ் படித்தா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டாடா? உண்டா? தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா? இல்லை. உன் உயிர், உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம், உன் இலக்கியம், உன் வரலாறு, உன் அறிவு, உன் ஆற்றல் எல்லாம். அது விட்டு சோறு கிடைக்குமா? நாய் நரி பண்ணியெல்லாம் தான் சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு தெரியுதாடா? என் வீட்டுக்கு வாடா, அரேபியன் பேரட்டா ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துருக்கடா ஒரு கிளி. ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கு ஒரு கிளி. எப்படி பேசுது பாரா. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வாழ்க தம்பி மாவீரா, மாவீரா சிறப்பாக பேசும். வாங்க வாங்க உட்காருங்க, 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 வாங்க வாங்க. அறிவா அப்பா போயிட்டு வர்றையா, அப்பா போயிட்டு வர்றையா, யா 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 என்ன பாருங்க, வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன். ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. கிளி பேசுது தமிழ்ல, உனக்கு பேச தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டான். இங்க ஏதாவது ஒரு தலைவன் 500 ஆண்டு ஆயிடுச்சா, இல்ல அரை நூற்றாண்டு ஆயிடுச்சா, இல்ல 100 ஆண்டை கடந்துட்டியா? சரியாக 15 ஆண்டுகள் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவித்தவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக. தடுக்காமல் வாய் மூடி மௌனமாக நின்றவர் இந்த பாரதிய ஜனதா, இந்த அதிமுக. 2G அலைக்கற்றைக்காக 1 மாதம் இந்திய நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள். வேண்டாம், சக மனிதன் சாகிறான் என்ற அடிப்படையிலே ஒரு தீவிலே இப்படி கொண்டு குவிக்கிறீர்களே. ஒன்று எதிர்க்கட்சி ஒரு குரல் எழுப்பிய சொல்றா, பாரதிய ஜனதா ஓட்டு போடுவோம் சொல்றா, பார்ப்போம் சொல்லுமா. உனக்கு எது செத்தால் என்ன கவலை இருக்கு? மொழி செத்தால் பிரச்சனை கிடையாது. உன் வரலாறு அழிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறைக்கப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய நிலத்தின் வளம் களவுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் விஷமாயிருச்சு பிரச்சனை இல்லை, காற்று நஞ்சாயிருச்சு பிரச்சனை இல்லை, உணவு நஞ்சாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய், ஏன் அவளுக்கு புற்றுநோய்? ஒரு ஆய்வு ஒரு தடவை நீங்க கேள்வி பார்த்திருக்க? பிறந்த குழந்தைக்கு எப்படியா புற்று வந்தது? ஒரு தடவை கேள்வி கேள்றா. நான் பேசுறது சரின்னு 90 மரணம் பட்டியலிடு, 100 மரணத்தை பட்டியலிடு, 90 மரணம் புற்றுநோய். ஏன் புற்று? யோசி. நீர், காற்று, உணவு நஞ்சாயிடுச்சு. இந்த நிலையிலே உன் பிள்ளைகளை, உனக்கு பின்னாடி வர ஒரு சந்ததியை விட்டு போறியா? இல்லை, சுகாதாரமாக ஆரோக்கியமாக நஞ்சில்லா உணவு, தூய குடிநீர், நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வருங்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறியா, தவிக்கிறியா? என்னோட வா, இல்லை எவனோடும் போ. நீ சாதி மதமாகத்தான் நிற்பேன் என்றால் எங்கே போ.
இல்லை மொழி இனமாக நிற்பேன் என்றால் என்னோடு வா, என்னோடு வா. வேண்டாம், தமிழ் செத்தான செத்துட்டு போட்டு விடு, பிரச்சனை இல்லை, போ. உன்னை போலவே தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் நரிக்காரன், பாசிமணி ஊற்றிடுச்சிடுறேன். அவனுக்கு ஏதாவது இருக்கா? எத்தனை ஐஏஎஸை பார்த்துருக்க, எத்தனை ஐபிஎஸை பார்த்துருக்க? குறவரோட ஒப்பிடாத. குறவன் ஆதி தமிழ் குடி, நம்ம எல்லோரும் குறப்பைய மக்கள் தான். குன்றில் வாழ்ந்தவர்கள், இன்னுச்சரிப்பை குன்றி குறவர்கள், நாம் குறவர்கள். அந்த குடியிலிருந்து தான் இத்தனை குடி. நீ பேசுகிற கல்லரு, மரவரு, நாடாரு, செட்டியாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, இந்த படையாச்சி, கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான். அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார். இவன் நரிக்கார், அக்கி பிக்கி, குருவிக்கார், அப்படிதான் நீங்க சொல்லணும். அவனும் ஒன்னே மாதிரி மனுஷன் தானே. அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்? மொழி இல்லை, நிரந்தர இருப்பு இல்லை, இடம் இல்லை, நிலம் இல்லை. உன் இடத்தினை உறுதி செய். இது ஏன் இடம்? இனத்தை முன்னிறுத்து, முன்னிறுத்து உன் இனத்தை. இருக்க இடமற்றவன், அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். அதை நீ நல்லா கொஞ்சம் வைக்கணும். உனக்கு இடம் இருக்கா? இடம் இருக்கா? இது ஓ இடமா? இன்னும் சரியா 5 வருஷத்துல வட இந்திய இருந்து உன்னை அடிப்பான். ஈழத்தில் அடிக்கும்போது இங்க அகதியா வந்த, இங்க அடிச்சா எங்க போவ? வீட்டில் போய் யோசி, யோசி. திராவிடர்கள் சரி செய்ய மாட்டார்கள். ஏன்? நீ வெளியில போடான்னா, நான் இன்னைக்கு வந்தேன், நீ முந்தா நாள் வந்த, நீ முதல்ல போன்றுவான். அதனால இவன் பேச மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம் தான் தன் வயிற்றிலே சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறார். நீங்கள் இறந்த பிறகு நீ முதலாக அன்னையின் மடியில் இருந்து முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. நீ இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் மடியில் தானே. ஆகவே அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆகையினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்கிறார் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை. உனக்கு தாய் நிலம் இருக்கா? உனக்கு ஏரி இருக்கா? உன் ஆறு இருக்கா? உன் ஆறுல மணல் இருக்கா? உனக்கு மலை இருக்கா? உன் கண் முன்னே களவை கொண்டிருக்கு, கவலை இருக்கா? உனக்கு காடுகள் இருக்கா? உன் காடு உன் காடா? மரங்களுக்கு வேர்க்கால மரம் யூக்கலிப்டஸ் சீமக்கருவேலையும் உன் நிலம் வந்து மண்டி கிடக்க, அது மேகத்தை அறுவடை செய்யாது, ஈரப்பதத்தை உரிந்து மேகமே உருவாக விடாம தடுத்து விடுமே. எப்படி மழைப்பொழிவை பெறுவாய்? அதை பத்தி கவலை இருக்கா? மலைகளை எல்லாம் மணலாக வெட்டி நொறுக்கிட்டால் மழைப்பொழிவை எப்படி பெறுவாய்? இந்த உயிரியல் உண்மை, இந்த அறிவியலை நீ படிக்கலையா? இதை பத்தி இந்த தலைமைகள் கற்றுக் கொடுக்குமா? 1000 ரூபாய் கொடுக்கும், 500 ரூபாய் கொடுக்கும், 5000 கொடுக்கும், என்ன செய்வாய்? 15 நாள் பசியாம சாப்பிடுவாய், பிறகு பட்டி கிடப்பாய். உங்கள் பிள்ளைகள் கத்துவதற்கு, உன் நிரந்தர பசியை போக்குவதற்கு 500 1000 கொடுத்து ஒருவேளை சோறு போடுறதுக்கு இல்ல, ஒவ்வொரு நாளும் உனக்கு உணவு கிடைப்பதற்கு வேலை திட்டம். அதான் எங்கள் கனவை நீங்கள் இதைவிட எளிமையாக எங்கள் கடத்த வழி தெரியல. எல்லா தேசிய இனங்களின் மாநாடு நடந்தது டெல்லியில். பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. நான் ஒரு சின்ன பையன். அப்போ அவங்க எல்லாம் ஹிந்தி இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு இது ரெண்டுமே தெரியாது. அப்போ நான் எடுத்தோடனே சொன்னேன், என் உணர்வை உங்களிடத்திலே கடத்துவதற்கு என் தாய்மொழியை தவிர உலகத்திலே சிறந்த மொழி இல்லை என்பதனாலே என் தாய்மொழி தமிழில் பேசுகிறேன்னு. உனக்கு என் மொழி புரியுது கைதட்டினேன், அவனுக்கு என் மொழியே புரியலான்னு கைதட்டினான். உண்மையில தான் என் கூட வந்தவங்க என் தம்பிகளுக்கு தெரியும். நான் பேசினேன், அவர் இறந்துட்டார். இந்த காஷ்மீர் விடுதலை தலைவர், ரொம்ப பெரியவர். நான் பேசும்போது எனக்கு என்ன தாண்டா பேசுகிறான், இவ்வளோ பேர் கைதட்டுறாங்க, எனக்கு என்ன பேசுகிறேன், நான் பேசுகிற புரியல. ஆனால் என்னை கூப்பிட வச்சு என்னை தலையில் கை வச்சு வாழ்த்தி என் முகத்தை உரி முத்தம் கொஞ்சினார். இறந்துட்டாரு, அது வேற. பெருந்தலைவர் பீகாரில் அதை ஓட்டு கட்டிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது இது காமராஜருக்கு என்ன தெரியும்? அவருக்கு பின்னாடி வந்த பேரனுக்கு ஒன்றும் தெரியல. அவர் தமிழ்லேயே பேசியிருந்துருக்காரு. கூட இருந்த விவசாயம் அங்கே உட்கார்ந்துருந்த வேளாண்குடி மக்கள் அடித்தட்டு மக்கள் கைதிட்டே இருந்திருக்கான். கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டுக்காரு, என்ன பேசுகிறாரு, எது கைதிட்டுறிய, என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுகிறாருன்னு தெரியுது, அதெல்லாம் கைதிட்டு.
இதை விட உங்க மகன் என்ன என் காதலை எப்படி நான் அனுமாரா அப்படி இதயத்தை பிளந்து பாருங்க அப்படின்னு காட்ட முடியல. இல்லை நானே என் தங்கச்சி நெஞ்ச காட்டுறா, இந்த பாரப்பா நீங்க தான்ப்பா எங்க இதயம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்கீங்க. கொடுமை. நீ சாதியை காப்பாத்துப்பா, காப்பாத்து. சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு, சாதிக்க பாரு. எத்தனை நூற்றாண்டுக்கு பேசுவோம். அது இருக்கட்டும்பா, விடுப்பா, அது இருக்கட்டும், விடு, அதை விடுப்பா. சாதியை காப்பாற்ற போராடுற நீ வேற எதை காப்பாற்றுவ? உன்னுடைய மொழி, உன்னுடைய இனம், அதன் உரிமை, நிலம், வளம், நீர், காற்று, இதையெல்லாம் யார் காப்பாற்றுவா? யார் காப்பாற்றுவா? ஏன்னா வெக்கம் இல்லாம புவி பருவநிலை மாறிடுச்சு, புவி வெப்பமாயிருச்சு. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லையா? புவி எப்படா வெப்பமாச்சு? அது ஆயிடுச்சா நீங்க ஆக்கிட்டீங்களாடா? பருவநிலை மாறிடுச்சு, மாறிச்சா நீ மாத்தினியா? மாறியதா மாற்றினீர்களா? பதில் இருக்கா? சொல்லு. சுவிஸிலிருந்து வந்த நம் தங்கை இமயமலையில் மலையேறி போகிற 140 அடிக்கு மேலே போயிட்டு திருப்பி வந்து இமயமலை முழுமைக்கும் நெகிழி குப்பைன்னு. இது யார் சீமான் சரி செய்வது? அங்கே போய் நான் எங்கே சரி செய்வது? இங்கே வெறும் நெகிழி தான். இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும்? ஒரு அறிவுன்னு சொல்றாங்க, இந்த பாலித்தீன் மண்ணோடு மண்ணாக மக்கி போக 5000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 5 லட்சம் ஆண்டு ஆகுறான். எதை நம்புறோமோ நம்பலையோ 5000 ஆண்டே வச்சுக்க, குறைஞ்ச கால அளவே வச்சுக்க. யார் பார்க்க இருக்க போற? மாற்றுல இருக்கு, ஏன் வர மாற்ற? மின் உற்பத்தி எனக்கு அணுவில் இல்லாம எப்படி, நிலக்கரி இல்லாம எப்படி? பரதேசிங்க வாடா, இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும், அணுவுலை ஆபத்து. அணு கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுவுலையால் அல்ல. தீராத வளங்கள், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம். அங்கு வா, சூரியனுக்கு கேடலைங்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது மக்களை காதலிக்கிறவன், நேசிக்கிறவன் சிந்திப்பது. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுபவன் என்னைக்கும் உன்னை கவலைப்பட மாட்டான். சாராயம் குடிச்சு செத்துட்டான், சட்டப்படி குற்றம். காய்ச்சினதும் குடிச்சதும் குற்றம். இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்குறான். எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை, அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற? கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை நீ பார்த்திருக்கியா? எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஏன் கல்ல இருக்க விட மாற்ற? ஏன் விட மாற்ற? ஒரு நாள் நாம் தமிழர் அரசு வந்ததுன்னா 2 மாசம் கட்டமைச்சிருவேன். கல்லு கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்கில் வித்த எல்லா பணியாளரும் இங்கே வா, இங்கே வேலைக்கு வா. டாஸ்மார்க் ஒரே நாளில் போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு. அப்போ சீமச்சாராயம் கொடுக்கணும், போ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, மகாபலிபுரம் போ, அங்கே போ, பீச் ரெசார்ட்டுக்கு போ, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, அங்கே விற்பான் குடிச்சிட்டு செத்து போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்களுக்கு கல் தான். பனம்பால் தென்னம்பால் 3 மாதம் கல் பனம்பால், மீதி எப்பவும் தென்னம்பால். தென்னங்கருப்பட்டி தாய்லாந்துலாம் தென்னையில் காய்ச்சறாங்க கருப்பட்டி. புதுச்சேரியில் எனக்கு தென்னங்கருப்பட்டி இங்கே கிடைக்கும். வரும்போது தென்னம் படிச்சுட்டு வரேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு கேலியும் கிண்டல் தெரியுது. தொடக்கத்தில் அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தான், ஜீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளா தெரியுது. என்ன பண்ற? பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கு, தெரியுது பள்ளிக்கூடம். அனுமதி கொடுத்தவர்களே போய் கேட்கணும். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துருச்சு அவங்களுக்கு. பட்டியில் அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே கட்டி வச்சுக்கிட்டு அவனை போய் சண்டை போட தெரியல. ஏன்? உணர்ச்சியை தூண்டுவது. எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாத, அவன் தங்கச்சிக்கு போட்டான். இதுதானே? போட்டாத விடு. நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத. நான் தமிழன், தமிழ் தேசியத்தின் மகன், பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடும். போடு. பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம். இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆகச்சிறந்த நாடாக மாற்றுவது என்று. இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளே,
தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமை அடைய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். தமிழ் தேசியன பிள்ளைகள் தமிழ் தேசியன மக்களை ஒன்றுபடுத்தி அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் களத்தில் நிற்கணும். உனக்கு என்ன தேவைன்னு வருது. உனக்கு நல்ல கல்வி தேவைப்படுது, அதை தனியார்ட்ட காசு கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு, அதை மாற்றணும். அதை மாற்றணும். மருத்துவம் தேவைப்படுது, அது தனியார் முதலாளிக்கு வியாபார பண்டமா மாறிடுச்சு. இல்லை, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் விற்பனை பண்டம் அல்ல, அது மக்களின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்கிற ஒரு அரசை நிறுவனம். எப்படி நிறுவனம்?